யார்ரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அப்படிங்கிற மாரி பாட்டு போட்டு பங்களாதேஷ்குள்ள வந்து இறங்குன ஆள் யாரு அப்புட்ன்னா, யூனுஸ் தான். ஏன் அப்புட்ன்னா, அந்த நாடு அப்படியே சின்ன பின்னமா ஆயிப்போச்சு. யார்றா நம்மள காப்பாத்துவா? இது தெரியாம தான் போராட்டத்த ஆரம்பிச்சீங்களாடா? அப்படின்னு கேட்டுருக்கணும். ஆனா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு வந்து இறங்குனாரு யூனுஸ். அடேங்கப்பா! ஏர்போர்ட்ல பேட்டி, கார்ல ஏறும்போது பேட்டி, இறங்கும்போது பேட்டி, பங்களாதேஷ்குள்ள வந்த பாடு ரவுடித்தனம். முழு ரவுடித்தனம். அத தாண்டி ஒண்ணும் கிடையாது. அவர் வந்து இறங்குன நேரமும் அங்க ரவுடித்தனம் தான். முழு ரவுடித்தனம். எதுக்குடா இம்புட்டு அக்கப்போரு அப்படின்னு கேட்டா, அரசாங்க வேலையில இடஒதுக்கீடு. சரி இப்ப கிடைச்சிருச்சாடா அப்படின்னு கேட்டா, அரசாங்கமே இல்ல. அத உருவாக்குறத பத்தி சத்தமே இல்ல. அது தெரியாமலாடா? சரி இப்ப என்னதான் உங்க பிரச்சனை? என்னதான் நடக்குது? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு மாறிப்போச்சு. பரிதாபமா மாறிப்போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஷேக் ஹசீனா வந்துட்டார்கள். அவர்கள் பார்ட்டி சார்ந்த நெறைய நபர்கள கொன்னு போட்டுட்டாய்ங்க. நெறைய நபர்கள பிடிச்சு வச்சிருக்காய்ங்க. அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கு. கேள்விக்குறியா இருக்கு. ஷேக் ஹசீனா வந்தா, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு பெரும் கூட்டம் பங்களாதேஷ்ல போகும். நேரடியா அவர்கள் பார்ட்டி கூட்டம், பார்ட்டியால பெனிஃபிட் ஆன அந்த பங்களாதேஷ் விடுதலைக்காக போராடிய ஒரு பெரும் கூட்டம். அது தனி கணக்கு. அடுத்து பேரலரா உள்ள எதிர்க்கட்சி. ஷேக் ஹசீனா ஓடி போகவும் பங்களாதேஷ் நமக்கு தான். ஷேக் ஹசீனா காலின்னா, ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டான பார்ட்டி, வெயிட்டான ஆட்கள் அப்படின்னா, அவர்கள் ஃபேஸ் வேல்யூ ஜாஸ்தி. அதனால கலித்தால் ஜியா அவர்களோட செல்வாக்கு கொடிகட்டி பறக்கும்னு இறங்கி, அவர்களும் மூச்ச போட்டார்கள். இத்தனைக்கும் அந்த அம்மாக்கு முடியல. முடியாததோட பெரிய அளவு புரட்சிய நம்மனால கையாள முடியும் அப்படின்னு நினைச்சு, வந்து பெரிய அளவுல எல்லாத்தையும் நகர்த்தினார்கள். அடுத்த கட்டத்த கேட்கவே வேணாம். யூனுஸ் நோபல் பிரைஸு. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே அறிவாளி யாரு? அவர்தான். எதுலப்பா அறிவாளி? எல்லாத்துலயும் அறிவாளிடா. பொருளாதாரம், அரசியல், வெளியுறவு கொள்கை, ராணுவம், இன்னும் என்னென்ன இருக்கோ தேனே, மானே, பொன்மானே நீங்களே போட்டுக்கங்க. கடைசியா அவர் பேர போட்டு பிராக்கெட்ல அறிவாளின்னு போட்டுக்கங்கன்றுவாய்ங்க. ஏன்னா அனுப்பிச்சு விட்ட ஆள் யாருங்க அப்படின்னு பார்த்தா, அண்ணன் அமெரிக்கா. கேட்கவே வேணாமே. ஐயா சாமி நீ எதுவும் சொல்ல வேணாம். நானே ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்மளே போட்டுற வேண்டியது. இப்ப இந்த 3 நபர்களும் எங்க இருக்கார்கள் அப்படிங்கிறது தான். அடப்பாவி! அதான் அம்மா தான் ஓடி இந்தியால தானே இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம இந்தியால இருந்தாலும், அதாவது ஷேக் ஹசீனா இந்தியால இருந்தாலும், ரொம்ப ஆக்டிவா பங்களாதேஷ்குள்ள என்ன காய்கள் நகர்த்த முடியுமோ, இந்தியா அவர்களுக்காக நகர்த்திக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் ஆக்டிவா இருக்கு. அத தடுக்க முடியுதா யூனிஸ் கவர்மெண்ட்டால, அங்க உள்ள எதிர்க்கட்சியால அப்படின்னா, இல்ல. இவர்கள உள்ள கொண்டு போறதுக்காக டெல்லி செய்யக்கூடிய ஏற்பாடுகள தடுக்கவோ, இப்படிலாம் பண்றாய்ங்க அப்படின்னு வெளியில சொல்லவோ முடியல. ஏன்னா தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு. அது போக இத ட்ரேஸ் பண்ணுவோம், ஸ்மெல் பண்ணுவோம் அப்படின்னு போனா, அவர்கள் காதுக்கும், மூக்குக்கும் கிடைக்கிறது எல்லாம் ஒரே சிக்னல் தான். ஐயா சாமி பங்களாதேஷ அவனுங்க இன்னொரு துண்டா வெட்ட தயாராயிட்டாய்ங்க. ஒரு 7 மாகாணத்த பிரிச்சு தனியா சிறுபான்மையர பாதுகாக்க முடிவு பண்ணிட்டாய்ங்க அப்படிங்கிற செய்தி தான் வருது. அதுக்கு எதிரா போராடுவோம் அப்படின்னு காய்கள் நகர்த்துறது தான் சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டு, ஷேக் ஹசீனாவ குடு, எல்லை பிரச்சனை அப்படின்னு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ட விட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அதாவது இவர்கள் செய்யக்கூடிய கூத்து ஒண்ணு, காலம் செய்யக்கூடிய கூத்து மாறப்போறது கிடையாது. நாட்கள் ஓடும், நேரம் ஓடும். அப்படி நாட்களும், நேரமும் ஓடும்போது ஆட்டோமேட்டிக்கா மனிதன் உணவு திங்கணும். அந்த உணவுக்கு இந்தியா கிட்ட பிச்சை எடுக்கணும். அப்ப இப்படியே வீரியமா ஸ்டேட்மெண்ட்ட கொண்டு போ முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா வந்து கால்ல விழுகுறாய்ங்க. உணவு மட்டும் கிடையாது. மருந்து எல்லாத்துக்குமே. இந்தியா மருந்தெல்லாம் குடுக்காம உணவு குடுத்துச்சு. அதுக்கே அரசாங்கங்கள் பெரிய அளவு திட்டு வாங்குச்சு. லூசு பயலுகளா ஏன்டா குடுத்து தொலைகிறீங்க? அவன் பாரு வாங்கிட்டு என்னெல்லாம் வாய் பேசுறான். ஆனா இப்ப வாங்கிட்டு என்ன அநியாயம் பண்றாங்கிறது அதுக்கும் மேல கொடுமை. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இந்த மாரி இந்தியாவோட நடவடிக்கை ஷேக் ஹசீனாவோட அந்த ரூட் மேப்ப பெரிய அளவு தடுக்க முடியல. பங்களாதேஷ்குள்ள என்ட்ரிய. அப்ப ஓகே. ஓரளவு அவர்கள் தடுமாறுறார்கள். ஷேக் ஹசீனா விவகாரத்துல. எதிர்க்கட்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறதான். எதிர்க்கட்சி கலிதா ஜியாவ பொறுத்தவரை இந்தியாவோட உறவ காட்டிலும் சீனா, அமெரிக்கா அப்படிங்கிற மாரி அந்த சைடு போக்கூடிய அந்த அம்மையார் இப்ப டெல்லி பக்கம் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, தேர்தல் நடத்துற மாரி தெர்ல. தேர்தலையே நடத்துனா, இவர்கள் ஜெயிக்கிற மாரி தெரியல. உடனே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு பயம் வந்து, இந்தியாவ திட்ட வேணாம், எதிர்க்கிறத விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தார்கள். சீனா பக்கம் பெரிய அளவு சீனா சார்ந்து நகர வேணாம், அமெரிக்கா சார்ந்து நகர வேணாம். நியூட்ரலா நின்னுக்கிட்டு ஷேக் ஹசீனா மாரியே ட்ரெஸ் போட்டு நம்மளும் விளையாடுவோம். ஷேக் ஹசீனா எப்படி? இந்தியா கூட கூடுதலான உறவு. சீனா, அமெரிக்கா கூட நல்ல உறவுல இருந்துச்சு. அமெரிக்கா லேண்ட் கேட்டப்ப தான் பிச்சுக்கிச்சு.
அதே மாதிரி நம்ம சீனா கூட கூடுதலான உறவு, இந்தியா அமெரிக்காவோட அனுசரணையான உறவு அப்படின்னு பயணிச்சுக்கோன்னு ராஜதந்திரத்தை, அவர்களும் ஒரு அரசியல்வாதி தானே, ராஜதந்திரத்தை அப்படியே கரைச்சு குடிச்சு ஒரு பிளான் போட்டார்கள். ஆனா அதுக்கு உள்ளூர்ல தேர்தல் நடத்தணும்ல. யூனுஸ் கவர்மெண்ட் தேர்தல் நடத்துற மாதிரி தெரியல. தேர்தலை நோக்கி போனா கலவரத்துல இந்த அம்மாவே போட்டு தள்ளிடலாங்கிற மாதிரி திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு. உடனே இந்தியாவை திட்டுறதை நிறுத்தி இந்தியாவோட கூட அனுசரணையா போயிடுவோம். சீனா காப்பாற்ற மாட்டான், அமெரிக்கா காப்பாற்ற மாட்டான், இந்தியா தான் காப்பாற்றுவான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது யூனுஸ் தன்னோட ஆட்டத்தை அடுத்த லெவலுக்கு ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, தேர்தல் நடத்தினாலும் அவர் கட்சி தான் ஜெயிக்கணும். அவருக்கு ஏதியா கட்சி? இருந்தாலும் அரசியல்வாதியே இல்லை, அவன் மனுஷனே இல்லை. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா செய்யற வேலை பூரா அது. பங்களாதேஷ் ஒன்றும் வெளிநாடு கிடையாது. என்னமோ பிரிட்டன்ல இருந்து பிரிட்டன்ல குடியுரிமை பிரிட்டன் பிரஜைய அனுப்பிச்சு விட்ட கதையெல்லாம் கிடையாது. இந்த நாய் பங்களாதேஷ் தானே. ஆனா பங்களாதேஷ் சொந்த நாட்டு மக்களை என்னெல்லாம் பண்றாங்கிறது வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க கூட இப்படி பண்ண மாட்டான். அதையும் அடுத்து பார்க்க தானே போறோம். தேர்தலை ஆரம்பிக்கிற வேலையை பார்க்குறார். அந்த தேர்தலில் இவர் கை ஓங்கணும், இவர் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்ன செய்யணும்? பொதுவாக நல்லது செய்யணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தேர்தல் காலங்களில் பெரிய அளவில் கலவரத்தில் ஈடுபடணும். கலவரத்தில் ஈடுபட்டு பூத்தை தொகுதிகளை கைப்பற்றணும். அதுக்கு கவலையே இல்லை. இந்த ஆள் கிட்ட தான் மாணவர் அமைப்பு இருக்கு, 1 டஜன் ரவுடி கூட்டம் இருக்கு. அது போக இவர் போய் பாகிஸ்தானோட டைப் பண்றாரு. பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கினப்ப என்னெல்லாம் பண்ணாயலோ அதை சம காலத்துல பண்ண துடிச்சுக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல உள்ள திருட்டு கூட்டம். ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆள் கை ஓங்கிருமே அப்படின்னு கேட்டா ஓங்கும். அதே சமயம் இந்த பக்கம் ஷேக் ஹசீனா எதிர்கட்சி எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அதனால இதை அப்படியே நாசூக்கா கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காக ஓட்டிங் பேட்டர்ன்லயே மாத்துறார். ஓட்டிங் பேட்டர்னை எப்படி மாற்றுவார் அப்படின்னு கேட்கலாம். ஓட்டிங் பேட்டர்னில் ஓட்டு அளிக்கக்கூடிய அந்த ரைட்ஸோட கூட்டங்களை டிஸ்டர்ப் பண்ணுறார். உதாரணத்துக்கு 18 வயசை 17 வயசு ஆக்குறார். ஒரு வயசில் பெரிய அளவு மாற்றம் வருமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நிலைமையில அந்த பகுதிகளில் பெரிய அளவு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சின்ன பசங்க கூட்டத்தை பெருசாக பூத்தை நோக்கி அனுப்பும்போது பெரிய ஆட்களை வரவிடாமல் அடிச்சு பற்றிட்டு ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம்னு ஒரு கனவு தான். யூனுஸை பொறுத்தவரை ஒரு கனவு தானே. ஏன் அப்படின்னா, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடீர்னு வாழ்க்கையை பாரு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்டோ தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்பப்போ ஃபோட்டோவில் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு கொண்டு வந்து பங்களாதேஷில் இறக்கி விட்டு நீயே ஆண்டுக்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்தாலும் என்னெல்லாம் யோசிப்பான்? இந்த மாதிரி பல திருட்டு வேலைகளுக்கு ஷேர் போட்டு அது நைட்டோ பகலோ வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ பின்னாடி ஒருத்தனை கொடையை பிடிக்க வச்சு நின்று உட்காந்து யோசிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி யோசிச்சு சித்து விளையாட்ட ஆரம்பிச்சோன்னே எதிர்கட்சி தலைவர் பயங்கர பதட்டம். அம்மையார் லண்டனுக்கே ஓடி போயிட்டாங்க. ஓடினதுதான் லண்டன், ஆனா முழு தொடர்புல டெல்லியோட தான் இருக்கார்கள். அப்ப ஷேக் ஹசீனாவும் ரூட்டு கிளியர், கலிதால்ஜியாவும் ரூட்டு கிளியர். ஆக மொத்தம் பங்களாதேஷ்ல கட்சின்னு இருந்துச்சுன்னா இந்த 2 பார்ட்டி தான். இந்த 2 பார்ட்டியும் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இது போக உதிரி கட்சிகளும் சரி, சிறுபான்மையர் ஆட்களும் சரி, முழுசா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்காரு. ஏறக்குறைய பங்களாதேஷ்ல நம்ம ஆப்ரேட் பண்ற ஃபுட்பிரிண்ட்ஸ் எப்பயுமே ஜாஸ்தி தான். இப்போ இன்னும் பக்காவான ஒரு ரூட்டுக்குள்ள இந்தியா நிற்கிது. இப்படி பக்காவான ரூட்டுக்குள்ள நிற்கும்போது தொடர்ந்து போட்ட பிளான் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ யூனுஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார்? எக்ஸிட்டுக்கான ஒரு பிளானை போடுவார். எக்ஸிட் எப்படி? பங்களாதேஷ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு ஓடணும். அங்கே ஏதுரா அந்த கருமை இல்லாம தானே நான் போட்டு பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கே தோணும். ஆமா, அங்க 1 ரூபா கூட கிடையாது. எங்க போனாலும் ஒரு பையில 5 காசு தரப்போறது இல்லை. ஏன் அப்படின்னா, டேய் நீ நாடா வாடா, ஒரு கூட்டமா ஒரு நாட்டுல இருந்து வரவங்க பணம் கேட்டா எப்படா ஐஎம்எஃப் தரும்? சரி நாடுகள் நாங்க தான் எப்படி தருவோம் அப்படின்னு எல்லா பேரும் அடிச்சு பத்தி விட்டாங்க. கடைசியில இந்தியா போனா போதுன்னு அரிசி கொடுத்துச்சு. அந்த அரிசியில இருந்து தன்னோட சித்து விளையாட்டை யூனுஸ் ஆரம்பிச்சிருக்கார். இங்க இருந்து அரிசி வாங்கிட்டு போயிட்டாங்க. கொடுங்கடா அப்படின்னா இந்த மாசம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஏன்டா அப்படின்னா அது காரணம் கிடையாது. அதுக்கான கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்காங்க. என்ன தேர்தலா வைக்கிற? பசியில இருக்கிறவனுக்கு ரேஷன் மூலியமா டிஸ்ட்ரிபியூட் பண்ற, கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடக்குது. 1 மாதம் ஆகும். அதனால அடுத்த மாசம் தான். இப்ப சந்தையில கிடைக்கிற ரேட்டுக்கு வாங்கிக்கங்க. சந்தையில எங்க கிடைக்குது, கிடைச்சாலும் வாங்குற விலை என்ன அப்படிங்கிறதா இங்க பெரும் பிரச்சனை. ஆனா இந்த மாதம் இல்லைன்ட்டாரு. ஆனா ரேஷன் போயிருச்சு. அதாவது இந்தியால இருந்து ரைஸ் போயிருச்சு. அடுத்த ஷிப்மெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் டெலிவரிய இவர்கள் நாட்டுக்கு வெளியில விற்க போறார்கள் அப்படிங்கிறதா. அதுல கிடைக்கிற வருமானத்தை எடுத்துட்டு போறாங்க. ட்ரம்ப் வரதுக்கும்
யூனுஸ் எக்ஸிட் ஆகும்போது ஒரு பெரிய அளவு பணம் யூனுஸ் கையில இருக்கும். இந்த அரிசி வித்த பணம். அதை எடுத்துட்டு ஓடுறான். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, கிடைச்சதை சுருட்டிட்டு ஓடுறான் அப்படின்னு தான் அர்த்தம். யூனுஸோட முதல் திட்டம் இது. ரெண்டாவது திட்டம் அப்படிங்கிறது அந்நேரம் வங்கிகள்ல உள்ள பணங்களை கொள்ளையடிக்கிறது. அதுக்கு டிசைனா திட்டம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே யூனுஸ் போட்ட 2 திட்டம், இந்த தேர்தல் நடத்தாம இருக்கிறது, அதுக்கப்புறம் அது முடியல, தேர்தல் வச்சுதான் ஆகணும், அதுக்குள்ள நடத்தின சித்து விளையாட்டு, 2யுமே பிரேக் பண்ணது அன்னை அமெரிக்காவான்னு கேட்டா இல்ல. அன்னை அமெரிக்கா கண்டுக்கவே இல்லை. நீ குடிச்சிட்டு ஆடிக்கிட்டே இருறா, அதாண்டா எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி விட்டுருச்சு. சீனா ஒன்றும் பண்ண முடியல. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் ஆட்கள் இங்க ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் இங்க உள்ளவனை பூரா தீவிரவாதி ஆக்கி இந்தியாவுக்கு எதிராக போறது அப்படின்னு அவன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். அப்ப இந்த வேலையை பார்த்தது யாரு? சாட்சாத் டெல்லி தான். சூடம் ஏத்தி சத்தியம் பண்ணுன்னு கேட்கக்கூடாது. யாரும் சூடம் ஏத்தி சத்தியம் என்கிட்ட பண்ணல, அதனால நானும் உங்ககிட்ட பண்ண முடியாது. இப்படி யூனுஸோட முதல் 2 பிளானை சிதறடிச்ச டெல்லியால யூனுஸ் பெட்டியை தூக்கிட்டு ஓடுறதை சிதறடிக்க முடியும். அதை அமெரிக்கா வழியாவே இந்தியா பண்ண தயாரா இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரம்ப்போட ஆட்சி காலத்துக்குள்ள அமெரிக்கா வந்துடும். ட்ரம்ப்போட ஆட்சியில ட்ரம்ப் மோடி அவர்களை பதவியேற்க கூப்பிட்டா மோடி அவர்கள் போக முடியுமா? ஆட்டோமேட்டிக்கா போக முடியாது, நாட்கள் கம்மி. அப்ப அதுவே ஒரு உரசலாகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தியரிகள் ஓடிச்சு. அவரு பிரைம் மினிஸ்டரை கூப்பிடல, வெளியுறவுத்துறை அமைச்சரை கூப்பிட்டு சிம்பிளா முடிச்சிட்டாரு. நம்மளும் வெளியுறவுத்துறை அமைச்சரை அனுப்ப போறோம். அப்ப ஸ்டார்டிங்கே எவ்வளவு தூரம் ஒன்றி பயணிக்க போறோங்கிற சிக்னலை கொடுத்துட்டோம். இதே சீனாவை ஷி ஜின்பிங்கை தான் கூப்பிட்டாரு, அந்த ஆளால வர முடியாதுன்னு தெரியும், யாரை அனுப்ப போறாருங்கிறத பொறுத்து கேம் ஆட ஆரம்பிப்பாரு. இந்த மாதிரி இந்திய அமெரிக்க உறவு 4 வருடங்களுக்கு சாலிடா பயணிக்க போகுது. அதுக்குன்னு கட்டி பிடிச்சி தோஸ்திக்கின்னு பாட போறோமா அப்படின்னு கேட்டா அண்ணன் அமெரிக்கா அப்பப்ப அண்ணனோட புத்திய காட்டுவான். நம்ம இந்த சைடு பிராந்திய அண்ணன் அப்படிங்கிற அந்த புத்திய காட்டுவோம். கிவ் அண்ட் டேக் பாலிசியில கடந்து போயிடும். ஆனா பங்களாதேஷ்ல யூனுஸோட நிலைமை, யூனுஸ் பெட்டியை தூக்கிட்டு ஓடலாம், ஆனா சேஃபா போய் லேண்ட் ஆக முடியுமா? முடியாது. அப்படி முடியணும், வாழணும் அப்படின்னா இந்தியாவை வாய் பேசாம இருக்கணும். எத்தனை நாளைக்கு? குறைஞ்ச நாள் தான், 2 வாரம் கூட இல்லை. இந்த 2 வார காலங்கள் எல்லைகள்ல சேட்டை பண்றது, ஸ்டேட்மெண்ட் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாம இருந்தாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அங்க உள்ள சிறுபான்மையரை தொடாம இருந்தாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா டெல்லி யூனுஸ்க்கு கொடுத்த சிக்னல். யூனுஸ் மண்டையில ஏறுதோ ஏறலையோ, காலங்கள் உருண்டோடும். வார கணக்குல தான் இருக்கு. வாரங்கள் உருண்டோடும், டெல்லி இறங்கி அடிக்கும். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் அவனுங்க கடல் கடந்து கனடா போயே சம்பவம் பண்ணாங்க, யூனுஸ் எல்லாம் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம்.